நான் உங்களுக்கு சொல்வது ஒன்னே ஒண்ணுதான். உங்கள் எல்லாருக்குமான இடத்தை நாம் தமிழ் கட்சி கொடுத்திருக்குது. உங்க எல்லாருடைய முகத்தை பார்க்கும்போது 2010 இதே மாதிரி ஒரு பால் வடிகிற அருமை மீச முளைக்கிற தருணத்தை தான் நான் சீமானுடைய கரத்தை கரம் பிடிச்சேன். அப்ப என் பேர் கூட சீமானுக்கு தெரியாது. இதே போல ஒரு கடைசியில ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தேன். அருத்தறிவம் வாரியர் அப்படிங்கிற கூட்டத்தில் 2009 மதுரையில கடைசி இருக்கையில உட்கார்ந்த துரைமுருகனை சாட்டை துரைமுருகனாக்கி இன்னைக்கு உலகத் தமிழர்கள் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்தது என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நாம் நம்முடைய மொழிக்கு நம்முடைய இனத்திற்கு உண்மையா இருப்பது போல் நாம் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு உண்மையாக இருந்தால் ஒரு நாள் நாமும் சபையிலே, நாம் செல்லுகிற சபையிலே நாம் கொண்டாடப்படுகிற இடத்துக்கு வருவோம் என்பதற்கு நானே எடுத்துக்காட்டு. கஷ்டங்கள் வரும், கட்சியில மாவட்ட செயலர் கூட பிரச்சனை, மாநில பொறுப்பாளர் பிரச்சனை வரதான் செய்யும். எல்லா பிரச்சனையும் தாண்டி நாம் எடுத்து வைத்த அந்த கோட்பாட்டுக்கு, கொள்கைக்கு, தத்துவத்துக்கு, தலைமைக்கு நேர்மையா இருக்கணும். இந்த காலம் தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்துல மாணவர் பாசுடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாது. ஏன்னா இந்த 2000க்கு பிறகு பிறந்தவன்ட்ட 2000க்கு முன்னாடி பிறந்தவன் பேசி புரிய வைக்க முடியல. ஆனா உங்களால புரிய வைக்க முடியும். உங்களால அவனை புரிய வைக்க முடியும். டேய், நான் எதுக்கு இந்த களத்தில் நிக்கிறேன், எதுக்காக சீமானுடைய கருத்தை பிடிச்சிருக்கிறேன், ஏன் நாம் தமிழ் கட்சி நிக்கிறேன், எதற்கு கொள்கை முக்கியம், ஏன் கோட்பாடு முக்கியம், ஏன் இலக்கு முக்கியம், ஏன் தமிழ் தேசியம் முக்கியம் என்பதை நீங்கள் உள்வாங்கினால் மட்டும்தான் நீங்க உங்க சக தலைமுறை நாசமாய் கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறை ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களை தற்கூரி என்று நம்ம வாயாலே அழைக்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுக்கொண்டா அந்த இளைஞரை திருத்த வேண்டியதும் நம்முடைய வேலை. அந்த வேலையை உங்களுக்கு அண்ணன் சீமான் இன்றைக்கு உங்களை தயார்படுத்துவார். உங்களை தயார்படுத்துவதற்கு அண்ணன் சீமான் இருக்காரு. அதே போல இந்த அரங்கத்துக்கு குடிக்கிற 1000 பேரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை தயார்படுத்தினால் தமிழ்நாட்டில் எல்லா தற்கூரிகளும் தமிழர்களாக மாறுவார்கள். அந்த வேலையை நீங்க செய்யணும். உங்க கல்லூரி நண்பன் போகலாம், யாரு பின்னாடியே போகலாம், நடிகன் பின்னாடி, இல்ல வேற ஏதாவது திராவிட அரசியல்வாதிகள் பின்னாடி போகலாம். அவர்களை நீங்கள் தயார்படுத்தணும். எதற்காக? தமிழ் தேசிய கோட்பாட்டை நான் ஏற்றிருக்கிறேன். இந்த மாநிலம் பார்க்கிற சிக்கல் என்ன, கச்சத்தீவுனா அதுக்கு பிரச்சனைக்கு பின்ன காரணம் என்ன, அதுக்கு தீர்வு என்ன, காவிரி சிக்கல்னா அதுக்கு பிரச்சனை என்ன, அதுக்கு தீர்வு என்ன, முல்லை பெரியார்னா ஏன் பிரச்சனை, அதுக்கான தீர்வு என்ன, இந்த பிரச்சனை தீர்வு இதை நாம் தெரிந்து வச்சுக்கணும். நம்ம மாநில தற்சார்பு பொருளாதார கொள்கை என்ன, அது ஏன் தேவை, எந்த அடிப்படையில் சீமான் அதை சொல்றாரு, நாங்க வந்தா என்ன செய்வோம், இதான் எல்லாரும் கேட்கறான். அதை நாம் ஒவ்வொரு இளைஞர்களையும் கொண்டு போய் கடத்தினா அவனுக்கு ஒரு தெளிவு வரும். ஏன்னா எல்லாரும் படிச்சவன் தான், யாரும் முட்டாப்பே கிடையாது. அவன் கேள்வி கேட்க தெரிஞ்சவன் தான், அவனுக்கு சொல்ல ஆள் இல்லை. அப்படி நாம் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் அதற்கு தயாராகுங்க. உங்களுடைய வகுப்பறைக்குள்ள நாம் தமிழ் கட்சியுடைய கோட்பாட்டை, கொள்கைகளை, அண்ணன் சீமானுடைய சித்தாந்தத்தை கொண்டு போய் சேருங்கள். நிச்சயமாக 2020 மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும். அது உங்களால் நடக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.